பிக் பாஸ் லைவ்ல ஏஞ்சல் விசஸ் டீமன் டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக வந்து ஆனந்தியை கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து இவங்க கரெக்டாக தான் கேம் விளையாடுறாங்களான்ற பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா கரெக்டாக விளையாடினா எல்லா வாட்டியும் அந்த தீமை தான் வெல்லும்ன்ற சாங் வரணும் இல்லையா? அந்த சாங் வரவே இல்லை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் அந்த சாங் வந்துச்சு. அப்போ இவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இன்னொரு பக்கம் தர்ஷிகா வச்சு செய்யு முத்துக்குமாரை வச்சு செஞ்சு விட்டாங்க ஆனந்தி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது அன்ஷிதா வந்து போயிட்டு எப்பவும் போல யார் டார்கெட் ஜாக்லின் தானே அங்கே போய் அட்டாக் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க மக்களே. நீங்கள் லைக் போட்டால் தான் பல பேருக்கு போய் சேரும். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் பல பேர் லைக் போட மாட்டீங்க, போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாஸ்க்னா, டாஸ்க் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்து சொல்கிற பேச்சே கேட்கல. ரயான் பேச்சையும் ஆனந்தி பேச்சும் போய் உட்காராடே போடா போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேட்காம அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்ததால் ஒரு பாயிண்டில் வந்து அவருடைய ஆட்டு எடுக்கப்பட்டது இல்லை புடுங்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆட்டை எடுத்துகிட்டு இவர் சொல்கிறதே கேட்காம கோவத்தின் வெளிப்பாடாக எடுத்துகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. ராயன் ஆட்டுக்கு மட்டும்தான் தீமை தான் வெல்லும்ன்ற சாங் வருது. அடுத்த ஆட்டுக்கு எதுக்குமே வரல. அடுத்து என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக போயிட்டு அன்ஷிதாவை டார்கெட் பண்ண யார் இவங்கள சாச்சனாவை டார்கெட் பண்ணுறாங்க. சாச்சனா டார்கெட் பண்ணும்போது ஆட்டை புடுங்க போனார் ஜெஃப்ரி. ஆட்டை புடுங்கும் போது அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. ஐ மீன்ஸ் எடுக்காதீங்க, நான் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு அந்த ரியாக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். அங்கே ரியாக்ஷனே நடக்கலையே. சாச்சனா வந்து கோவப்பட வைக்கணும், இல்லை அழுக வைக்கணும், இந்த மாதிரி ரியாக்ஷன் வரணும்ல. அந்த ஆட்டை எடுத்துட்டு என்ன சொல்றாங்க, நீ கேமரா முன்னாடி வந்து பேசு, ஆட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் சொன்னாருன்னா நாங்கள் இது பிக் பாஸ் மியூசிக் போலாம் எடுத்துட்டு போன்றாங்க. அதையும் ஃபர்ஸ்ட் கையை எடுத்துட்டு போற மாதிரி போயிட்டார். அது எடுத்துட்டு போயிருக்கானா நான் நினைக்கிறேன். ஓகே, அதை எடுத்துட்டு போயிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் விஷால்லாம் கூப்பிட்டு போய் கேமரா முன்னாடியே வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எதுவுமே சொல்லலை. அது பண்ணாமல் இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறாங்க, டமுக்கு டப்பா டப்பாப்பா அப்படின்ற மாதிரி அருணை வந்து டமுக்கு டப்பா டான்ஸ் ஆட சொல்லி வேற மாதிரி விஷால் பண்ணி விட்டாரு. அருணை டமுக்கு டப்பான்னு சுற்றிட்டு இருந்தார். கூடவே யார் தீபக்கையும் சேர்த்து டமுக்கு டப்பா டான்ஸ் ஆடுங்கன்ற மாதிரி போது நாக்கை கடிச்சிட்டார். அப்படின்ற மாதிரி நாக்கை கடிச்சாரா? அந்த நாக்கை கடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து சார் நாக்கை கடிச்சிட்டார் சார் பாட்டு விளையாடும் போதுன்ற மாதிரி வாங்கிட்டாங்க. அதுக்கும் சாங் வரல. எப்படி நாக்கை கடிச்சாருன்னும் போது சாங் வரல. ஸோ சாங் வந்தால் தானே அந்த ஸ்டார் அந்த ஆட்டு எடுத்ததா கணக்கு. அதுவும் வரலையே அப்படின்ற ஒரு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல. ரெண்டாவது அதுக்கு நடுவில் என்ன பண்ணாரு, ஆனந்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாஸ்கை டிசைன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, முத்துக்குமார் கிட்ட சொல்லி அவங்களோட நெகட்டிவ்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் அடி அப்படின்ற மாதிரி. எப்படி 4 தலைகாணி மேலே வச்சுட்டு போயிட்டு ஒவ்வொருத்தர் முன்னாடி நெகட்டிவ்ஸை சொல்லு முத்து அப்படின்ற மாதிரி ஆனந்தி பண்ண சீன் சூப்பரா இருக்கு. அதுதான் ட்ரிகரிங், அதுதான் உண்மையான ட்ரிகரிங். நேரா போயிட்டு மஞ்சரி தேவையில்லாம சும்மா கத்திக்கிட்டு சண்டை போட்டுருக்காத, புரியுதா அப்படின்ற மாதிரி அங்க அட்டாக் பண்ணதா இருக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா தர்ஷிகா சூப்பரா பண்றமா, நேத்து டாஸ்க் கொடுத்துட்டு பழிய தூக்கி அப்படியே அன்ஷிதா மேல போட்டு வேற மாதிரி ஏதா இருந்தாலும் தைரியமா வந்து பேசு, உனக்கு தான் தைரியம் இல்லையன்ற மாதிரி தர்ஷிகா பலால்னு செவருலயே விட்டா மாதிரி இருந்துச்சுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் ஆனந்தி, ஒரு பக்கம் தர்ஷிகாவோட முகத்திலேயே கிழித்து விட்டார் அப்படின்றதான் பாயிண்ட். நேரா போயிட்டு சொல்றாங்க, நல்லா நடிக்கிறீங்க, சூப்பரா நடிக்கிறீங்க, நேத்து என்ன பண்றீங்க, தைரியமே கிடையாது உங்களுக்கு. டாஸ்க்ன்ற பேர்ல 136 சிட்டப் போட்டு அன்ஷிதா மேல பழிய போடுறீங்களே, எப்படிங்க இது? தப்பு தானே, அது தப்பு தானே. அப்ப நீங்க தானே ஸ்டாப் பண்ணிருக்கணும். டாஸ்க் கொடுத்த நீ ஸ்டாப் பண்ணாம அன்ஷிதாவை ஏன் ஸ்டாப் பண்ண சொல்ற? உங்க கையில தானே கண்ட்ரோல் இருந்து, நீ ஏன் ஸ்டாப் பண்ணலன்னும் போது அப்படியே சிரிச்சு சமாளிக்கிறாங்களா தர்ஷிகா. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அதை காப்பாற்றணும் கர்த்தர்ன்ற மாதிரி. ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு ஃபேஸ்ல, சிரிச்சு சமாளிக்கிறாங்க. நீ ஃப்ரேம் பண்ற, நீ பண்ண பழியை தூக்கி அடுத்தவங்க மேல போட்டு ஃப்ரேம் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ற. உன் ஃப்ரெண்டு தானே அன்ஷிதா, எப்படி இதெல்லாம் பண்ண தோணுது? ஏன் இப்படி பண்ற? கேமுக்காகலாம் இப்படிலாம் பண்ணுவேன், ரொம்ப கேவலமா பண்ற நீ, இது ஒரு கேவலமான விஷயம்ன்ற மாதிரி போட்டு பொழக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டு ஒரே உனக்குலாம் தைரியமா இல்லையா, வெக்கமா இல்லையா, கேவலமா பண்றன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அவங்க. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம ரியாக்ஷன் வருது. தர்ஷிகாவால இன்னைக்கு நைட் அழுதுருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா பண்ணனு ஒத்துக்கணுங்க. அந்த பழியை தூக்கி தர்ஷிகா அடுத்தவங்க மேல போடுறதுதான் பார்த்தாங்க. அந்த உப்பு மேட்டரா இருக்கட்டும், உப்பு இல்ல அந்த இந்த மேட்டர்ல அந்த உப்பு போட்டு சோறு சாப்பிடுறீங்களா அந்த மேட்டரா இருக்கட்டும், இல்ல இந்த மேட்டரா இருக்கட்டும், ஆமா நான் பண்ணனு ஒத்துக்கிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா அதை பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுற மாதிரி பல சம்பவங்கள் பண்றாங்கல்ல, அதுதான் தர்ஷிகாவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ அதை அப்பட்டமா போட்டு டப்புன்னு உடைச்சாங்க இந்த இடத்துல. ஆனந்தி ஃபயர் விடுற உனக்கு செம்ம ஃபயர் பண்ணிட்ட, வேற மாதிரி இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஏன்னா டப்புன்னு அதை ஓப்பனா உடைக்கும் போது தானே அவங்க பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு முத்துக்குமாரை வச்சு முத்துக்குமார் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஆனந்தி பண்ண செக்மெண்ட் சூப்பர்.
அடுத்து நம்ம அன்ஷிதா இருக்காங்கல்ல, ஸோ யார் டார்கெட் அவங்களுக்கு மெயினாக? ஒரு பக்கம் ஜாக்லின், இன்னொரு பக்கம் மஞ்சுரி. உடனே என்ன பண்ணாங்க, ஜாக்லினும் சௌந்தர்யாவும் 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்கார வச்சுட்டு நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகள், நீங்கள் தான் தேவதைகள்லாம் உங்களுக்கு தான் புனித ஆத்மாக்கள் மாதிரி இருக்கீங்க, ஸோ நீங்கள் தான் ஒரிஜினல் டெவில் வேஷம் சொல்லும் போது டெவில் வேஷம் போடாமல் நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து என்னன்னா ஏஞ்சல் வேஷத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் அந்த வேஷமே இல்லாமல் நார்மலாகவே டெவிலாக தான் இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு. ஆக்சுவலாக உண்மையான டெவில் யாருங்க அன்ஷிதா? நீங்கள் தான் உண்மையான டெவில் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க பல நேரங்களில். 1 மோன் வந்துருச்சுன்னா எவ்வளோ கொட்டுறீங்க நாங்களும் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஜாக்லின் வந்து என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவ்ஸ் சொல்கிறாங்க. 2 பேரோட கண்ணை மாற்றி பார்த்துங்க அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு நெகட்டிவ் சொல்கிறாங்க. யோசிச்சு சொல்கிறேன்ற மாதிரி 2 பேரும் நின்ட்டாங்க. நடுவில் வந்து சொல்லுங்க அப்படின்னும் போது, நான் தேவதை நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேச முடியாது, சொல்ல முடியாது, நான் அப்படி தான் இருப்பேன். நீங்கள் நடிக்காதீங்க, நீங்கள் இத்தனை நாள் நடிச்சு இதெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் நடிக்கிறதே வந்து சௌந்தர்யாவோட ஓட்டு வாங்கி அவகிட்ட ஃபேன்ஸ் இருக்குன்னு ஓட்டு வாங்குறதுக்கு தான் நடிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் எவ்வளோ ட்ரிகர் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரிகர் பண்ணுறாங்க அன்ஷிதா. கூட ரயன் வந்து நீங்கள் எதனா பேசினா தானே ரியாக்ஷன் பண்ண முடியும், பேசாமல் இருந்தால் எப்படிங்க ரியாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரயனும் வந்து கேட்குறாரு. ஆனால் நான் பேசலைங்க, நான் இதுதான் எனக்கு நீங்கள் பேசுகிற மாதிரி எதனா சொல்லுங்க, அதை பற்றி பேசுகிறேன், மற்றபடி நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜாக்லினும் விடாப்படியாக உட்காந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமில் ஆனந்தி கூப்பிட்றாரு. ஆனந்தி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக போய் டார்கெட் பண்ணாதீங்க, மொத்த பேரையும் நிலை ஒழிய வைக்காதீங்க, ஒவ்வொருத்தராக பண்ணுங்க, மொத்தமாக போய் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் லேக் ஆயிரும்ன்றது ஒரு பக்கம், மொத்த பேரையும் போயிட்டா எமோஷனல் ஸ்டேஜில் போட்டால் இவங்களை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது 2வது கஷ்டம்ன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கினது ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தான் கணக்கு, மற்ற எந்த ஸ்டாருமே கணக்கில் இல்லை அப்படின்றது தான் மியூசிக் சொல்லுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.